வெல்கம் டு ஷார்ட்கட் சமையல். இன்னைக்கு சூப்பரான சாட்டர்டே vlog தான் பார்க்க போறோம். சாட்டர்டே அப்படினாலே நம்ம வீட்ல ஃபிஷ் தான். வாங்க இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கறத வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு மார்னிங் போய் கொஞ்சமா மத்தி மீனும் கருப்பு வாவல் மீனும் வாங்கிக்கிட்டேன். மதியத்துக்கு மட்டும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வெளியே சாப்பிட்ற ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால சரி மதியத்துக்கு கொஞ்சமாக வாங்கி மட்டும் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாவல் மீனும் மத்தி மீனும் வாங்கியாச்சு. சமைக்கிறதுக்கு தேவையான தண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ ரைஸ் போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்ல தண்ணி கொஞ்சம் ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணட்டும்னு விட்டுருவேன். அப்போ ரைஸ் நல்லா குக் ஆயிரும். குக் ஆகிற கேப்புக்குள்ளே நம்ம ஃப்ரைக்கு குழம்புக்கெலாம் என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த ஒர்க்கெல்லாம் ரெடி பண்ணிடுவேன். மேக்ஸிமம் ஃப்ரைக்கு ரெடி பண்ணுற ஐட்டம்லாம் மசாலா தடவி ஒரு மோர் தென் 45 மினிட்ஸ்க்கு மேலேயே மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபிஷ்ஷில் அந்த உப்பு உரப்பு அதெல்லாமே சூப்பராக இறங்கிரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைஸை ஃபஸ்ட்டு வச்சு விட்டாச்சு. தென் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். டைம் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு. ஏன்னா வெளியே கொஞ்சம் கடைகளுக்கெலாம் போயிட்டு வந்ததுனால சரி சிம்பிளாக கொஞ்சம் வத்தல் பொடி உப்பு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டேன். மீன் குழம்பு கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன். அதனால் சும்மா தலை வால் அப்புறம் ஒரு பீஸ் மட்டும் தான் போட்டு குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு இந்த மசாலாவில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக ஜஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி அதில் அப்ளை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணுற வரைய இந்த ப்ராசஸில் ஃபிஷ் மேரினேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ரொம்பவும் தண்ணியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷில் உள்ள தண்ணியும் இது ரொம்ப ஒரு மாதிரி மசாலா உதிர்ற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கட்டியாக வச்சுட்டு எல்லா ஃபிஷ்ஷையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதில் கலந்து மிக்ஸ் பண்ண போகிறோமோ அதில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அப்புறம் எல்லா ஃபிஷ்லேயும் ஓவராலாக எல்லா பக்கமுமே தேய்ச்சிடும். எந்த இடமும் மிஸ் பண்ணாமல் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா உணர வச்சிடலாம். அப்போ நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். அதுவும் வாவல் மீன் தோசைக்கல்ல வச்சு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மீனுக்குனே ஒரு தனி ருசி இருக்குது. அதே மாதிரி வாவல் மீனுக்குனே ஒரு தனி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதே சொல்லலாம். நீங்களும் வாவல் மீன் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணி இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே தோசைக்கல்ல தான் ஃப்ரை பண்ணுறோம். இருந்தாலும் வாவல் மீனை ஃப்ரை பண்ணுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது மசாலா எல்லாம் தடவி வச்சாச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். வழக்கமாக சாட்டர்டேனாலே நாங்கள் ஒரு ஷாப்பில் ஃபிஷ் வாங்குவோம். அங்கே எப்போயுமே சாட்டர்டே மார்னிங் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் தான் வரும். ஆஃப்டர்நூனுக்குள்ளே எல்லாமே சேல்ஸ் ஆயிரும். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான். அதனால் மேக்ஸிமம் ஆஃப் தட் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே அந்த சாட்டர்டே ஃபிஷ் வாங்குவாங்க. நாங்களுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் சாட்டர்டே ஃபிஷ் வாங்கி பழகி எங்களுக்கு சாட்டர்டே அப்படின்னாலே எங்கே இருந்தாலும் என்ன பண்ணாலும் ஃபிஷ் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நாங்கள் மாறிட்டோம். ஒரு ஃபிஷ் அடிக்ஷனே அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு வாங்கலாம். அதனால் எப்பயுமே ஃபிஷ்னால் ஒரு அடிக்ஷன் தாங்க. ஃபிஷ்ஷு யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களும் நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வாவல் மீனுக்குன்னு ஒரு டைப் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி மத்தி மீனுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் மத்தி மீனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் முள்ளாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கேர் பண்ணிக்காமல் நல்லா வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் மத்திக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. முள் மட்டும் தான் டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் மிச்சம் இருக்க மசாலாவில் அப்படியே மத்தி மீன் எல்லாத்தையும் மொத்தமாக எல்லா பக்கமும் மசாலா தடவி இதையும் அப்படியே பிளேட்டில் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு நல்லா குழம்புக்குள்ள ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் மீனை ஃப்ரை பண்ணிக்கிட்டேங்க. இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மத்தி மீனில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஃபிஷ்ஷோட தலை சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு எல்லா மீன்கள்லேயும் மசாலா தடவி வச்சாச்சு. அதுவும் உள்ளே இருக்க அந்த பகுதியில் நல்லா தடவி வச்சுக்கணும். அப்போ தான் ஃப்ரை பண்ணுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். சூப்பராக இருக்குது, அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து ஃபிஷ் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் ரெடி பண்ணுவோம். அதனால் ஃபிஷ் அது வரையே கொஞ்சம் ஊற வைக்கணும். எப்படி அப்படின்னா குழம்புக்கு போடுறதுல கொஞ்சம் புளி அப்படியே போட்டு அதுலேயே கொஞ்சம் உப்பையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ நம்ம மீன் குழம்புல ஃபிஷ்ஷை போடுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குழம்புக்கு போடுற மீனில் வந்து புளிப்போட டேஸ்ட்டு உப்போட டேஸ்ட்டும் நல்லா இறங்கியிருக்கும். அதனால் சம்டைம்ஸ் ஃபிஷ் குழம்புல போடுற ஃபிஷ்ஷில் வந்து சம்டைம்ஸ் அந்த எசன்ஸ் உள்ள வரையே போகாத மாதிரி தோணும். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து குழம்புல போடுறப்ப அந்த உப்போட டேஸ்ட்டும் புளிப்போட டேஸ்ட்டும் கொஞ்சம் இருக்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம குழம்புல போடுறப்ப ஜஸ்ட்டு ஃபிஷ்ஷை மட்டும் தான் எடுத்து போடணும். அதுக்குள்ளே இருக்க புளியை எடுத்து போட்டுறக்கூடாது. நம்ம குழம்புல ஊற்றுறதுக்குனே தனியாக கொஞ்சம் புளியை வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து குழம்புக்காக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய வெங்காயம், தக்காளி, ஏன்னா மதியத்துக்கு கொஞ்சமாக தான் குழம்பு வைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிட வேண்டியது தான். கட் பண்ணுற வரைய அந்த குழம்புக்கு போடுற ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா புளி உப்பில் நல்லா ஊறி அதில் வந்து அந்த உப்போட எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கும். அப்போ வந்து நம்ம ஃபிஷ் குழம்புல சாப்பிட்றப்போ இன்னுமே மேரினேட் ஆகி சூப்பராக இருக்கும், நல்லா ஊறிடும். இப்போ வெங்காயம் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். எப்பயுமே எந்த ஒர்க் பண்ணாலும் மேக்ஸிமம் மல்டி டாஸ்கிங் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சைடில் வெங்காயம் வெட்டிக்கிறது, தக்காளி வெட்டிக்கிறது, பச்சை மிளகா வெட்டுறது, அதே கேப்பில் வந்து சாதம் வைக்கிறது, வடிக்கிறது, அப்புறம் சைடில் வாஷிங் மிஷினில் துணி போடுறது, காய போடுறது. சாட்டர்டே அப்படின்னாலே ஒர்க் வந்து கொஞ்சம் டைட்டாக போகும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா அன்றைக்கி தான் வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் வந்து கொஞ்சம் டைட்டாக போகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் என்ன பண்ணாலும் ஃபிஷ்ஷுக்குன்னு கொடுக்குற அந்த ஒரு இதை வந்து நாங்கள் எப்பயுமே ஃபிஷ் சாட்டர்டே அது தாண்டி தான் எல்லா ஒர்க்கையும் வந்து பண்ணிக்கிறது. இப்போ வந்து சாதம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை வடிச்சிட வேண்டியதுதான். ஜஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணி வடிய விட்டுடலாம். வடிஞ்சதுக்கப்புறமா அதில் லேசாக ஒரு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம வடித்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் போல் சிம்லேயே வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா சாதத்தில் வந்து அந்த ஈரப்பதமே இல்லாமல் நல்லா சூப்பராக அப்படியே நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நாங்கள் எப்போயுமே வடித்த சாதம் தான் சாப்பிடுவோம். குக்கர் சாதம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. மேக்ஸிமம் வடித்த சாதம் சாப்பிட்றது உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய பேர் குக்கர் சாப்பிட்டவங்களுக்கு வந்து அந்த குக்கரோட டேஸ்ட்டு தான் வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு வடித்த சாதம் பிடிக்கும். நீங்கள் யாரெல்லாம் இப்போவும் வடித்து சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கடாய் சூடானதும் கடுகு வெந்தயம் போட்டுட்டு நல்லா பெரிய வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைய வதக்கி விட்டுறலாம். அதே மாதிரி அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எதில் சேர்த்தாலும் வந்து கருவேப்பிலைக்கே அப்படிங்கிறதுக்குனே ஒரு தனி வாசம் இருக்குது. அது வந்து நம்ம சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்தாற் போல் கொஞ்சமாக பூண்டு, இதை சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைய வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சைடில் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தேங்காய், சின்ன வெங்காயம் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அந்த கேப்பில் தக்காளியை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வேக விட்டுறலாம். இப்போ வந்து நார்மலாக குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்பு மசாலையிலே வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் தூள் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அதனால் இதை மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன வெங்காயம், தேங்காய் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். குறப்பாக இருக்கக்கூடாது. பேஸ்ட்டாக அரைச்சா தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்து புளி கரைசல் வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் உப்பு, காரம், புளிப்பு இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது ஒன்று கூட இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, உப்பு கூட இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் புளிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா
எது கூட இருக்குதோ அதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணுங்கள். 3 ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து குழம்பு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மீன் பீசஸ் எடுத்து அதில் போட்டுடலாம். குழம்புல போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு இறக்கணும் அப்படின்னா சுவையான மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்களும் வந்து கருப்பு வாவல் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். எல்லா மீனும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு மீனுக்குனே ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா மீனை தவிர எந்த ஃபுட்டுக்குமே போகவே மாட்டீங்க. மீன் பிரியராகவே மாறிடுவீங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபிஷ் போடுறப்பே வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து இன்னுமே ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அது எப்பயுமே அந்த ஃபிஷ் பீசஸ் போடுறப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கூட 2 பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துட்டு ஃபைனலாக கருவேப்பிலை மல்லியில தூவி இறக்கணும் அப்படின்னா சுவையான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.